வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, பட்டூரா இதுக்கெலாம் சூப்பர் சைட் டிஷ்ஷான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த சன்னா மசாலா நம்ம ஹோட்டல் சுவையிலேயே செய்யலாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கெலாம் இது செய்து கொடுக்கலாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுலாங்க. இதில் இருக்கிற தோலில் நம்ம எடுத்துடலாம். ஆறின பிறகு இதில் தோல் உரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ முதல் நாள் நைட்டே நான் 1 கப் அளவு ஒயிட் சன்னா, வெள்ளை கொண்டை கடலை ஊற வச்சுருந்த மறுநாள் அது நம்ம குக்கரில் ஒரு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 8 சவுண்டு வர வரைக்கும் வெயிட் போட்டு வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. அழுத்தினா இதுக்குள்ள நல்லா வெந்திருக்கணும். இப்போ 2 பெரிய வெங்காயம், இஞ்சி கொஞ்சமாக, பூண்டு ஒரு 6 பல், ஒரு பட்டை, 2-3 லவங்கம், ஏலக்காய் ஒரு 2 எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இது போல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. நம்ம வேக வச்சு தோல் உரிச்சிருந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணியில் ஊற போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், 2 பச்சை மிளகாய் இதையும் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா காஞ்சதும் நம்ம ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டுங்க. பச்சை மிளகாயும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காய பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா இதை போல் வதக்கிடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது இதில் ஊற்றிடலாங்க. இதே நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெல்லம், ஒரு கட்டி வெல்லம் நல்லா தூள் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட்னஸும் இந்த சன்னா மசாலாவுக்கு டேஸ்ட் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இது வெல்லம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாகரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ தேவையான அளவு காரம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கலந்துட்டு வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலை இதில் போட்டுக்கலாங்க. தண்ணியோடு இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொண்டைக்கடலையை நம்ம மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்னஸை கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம நசுக்கிட்டு தண்ணியோடு இதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ உப்பு போதுமான நம்ம செக் பண்ணிக்கலாங்க. பத்தலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கூட இதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று போல் வந்துடுச்சு. இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது மேலே கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்கிடலாம். அருமையான டேஸ்டான சன்னா மசாலா நம்ம சோளா பூரி, சப்பாத்தி, பூரி, பட்டூரா இதுக்கெலாம் சூப்பர் சைட் டிஷ் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இந்த பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கலாம். கூடவே கட் பண்ண வெங்காயம், லெமன் பீஸ் ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி வச்சு கொடுத்தோங்க. ரொம்ப அருமையான இந்த சைட் டிஷ்ஷான சன்னா மசாலா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.